இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். 6ஆம் வகுப்பு மாணவன் என்கிட்ட வந்தான். டீச்சர், நான் ஒரு கணக்குக்கு 2 விதமா ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா எனக்கு கொஞ்சம் புரியல. ஒரே நம்பர் தான், ஆனா அதுக்கு 2 விதமான விடை வருது அப்படின்னு சொன்னேன். சரி, அதை போட்டு காட்டு அப்படின்னு சொன்னேன். அவன் போட்டு காட்டின அந்த கணக்கை நான் இப்ப உங்களுக்கு போடுறேன். இப்ப இந்த கணக்கை செய்யறேன். எப்பொழுதுமே கணக்கு செய்யும் பொழுது கேள்வியை நல்லா வாசிச்சு பார்க்கணும். இதுல 2 குறியீடு இருக்கு, கூட்டல் குறியீடு, பெருக்கல் குறியீடு, 2 குறியீடு இருக்குது. இப்படி குறியீடுகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எதை பின்பற்றணும் அப்படின்னா போர்ட் மேஸ், இப்ப பிட் மேஸ்ன்னு சொல்றோம். இந்த பிட் மேஸை நாம பின்பற்றணும். இந்த பிட் மேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல பிராக்கெட்குள்ள உள்ளதை நாம செய்யணும். ரெண்டாவது ஐ இண்டிசஸ், ஸ்கொயர், ரூட்டு அந்த மாதிரி உள்ளதை நாம செய்யணும். அது மாதிரி இன், இல் அப்படி வர்றதுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும். அடுத்தது வகுத்தல் செய்யணும். அதுக்கு அடுத்துதான் நாம பெருக்கல் செய்யணும். அதுக்கு அடுத்தாப்புல நாம கூட்டல் செய்யணும். அதுக்கு அடுத்து கழித்தல் செய்யணும். அப்ப முதல்ல நாம செய்ய வேண்டியது எது அப்படின்னா பிராக்கெட்குள்ள உள்ளது, அதுக்கடுத்து இண்டிசஸ், அதுக்கப்புறம் வகுத்தல், அதுக்கப்புறம் பெருக்கல், அதுக்கப்புறம் தான் கூட்டல் கழித்தல் நாம செய்யணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எதை முதல்ல செய்யணும், கூட்டலா பெருக்கலா அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருக்கலுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து பெருக்கலை தான் முதல்ல செய்யணும். நீங்க எளிமையா நினைவுல வச்சுக்கிறதுக்கு இந்த வாக்கியத்தை மறந்துடாதீங்க. அந்த வள்ளலின் பெயர் கூட கர்ணன் தானே. அந்த வள்ளலின் பெயர் கூட கர்ணன் தானே. அப்ப என்ன செய்யணும், 100 அப்படியே போட்டுட்டு 20 பெருக்கல் 5 இதைத்தான் நாம முதல்ல செய்யணும். அப்ப 0 2 10 100. அப்ப 100 கூட்டல் 100 200. இதுதான் விடை. மாணவன் அப்துல் இன்னொரு மெத்தட்ல போட்டு காமிச்சான். அது என்ன அப்படின்னா, இந்த 20 முதல்ல போட்டு அடுத்து 100 போட்டு பெருக்கல் 5. டீச்சர், ஒரே நம்பர் தானே, நான் இந்த 20 முதல்ல போட்டேன், அப்ப ஒரே ஆன்சர் தானே வரணும், ஏன் மாறி வருது அப்படின்னு கேட்டான். இப்ப இதை செஞ்சு பார்க்கலாம். அவன் எப்படி செஞ்சான் அப்படின்னு சொன்னா, 20ஐயும் 100ஐயும் கூட்டினா 120 பெருக்கல் 5 அப்படி பண்ணியிருந்தான். ஆனா நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா 20 அப்படியே வச்சுக்கணும், ஏன்னா பெருக்கலை தான் முதல்ல செய்யணும். அப்ப என்னது 520. அப்ப இது என்னது, இப்படி மாத்தி போட்டா இப்படிதான் செய்யணும். அப்ப இது வேற கணக்கு, அது வேற கணக்கு. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட குறியீடுகள் இருக்கும் பொழுது நாம எண்களை மாத்தி போட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அது வேற கணக்காயிரும். அப்ப இது கிடையாது, இதுதான் சரி. அந்த கணக்கு புரிஞ்சுச்சா? இப்ப நாம வாழ்க்கைக்கு தேவையான கணக்கு ஒன்ன சொல்லி நான் நிறைவு செய்றேன். சரியா? நாம ஒரு 0, இந்த 0 யாரு கூட சேருது, எப்படி சேருது அப்படிங்கிறதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மதிப்பை உயர்த்தும். 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்ப நாம 0 இருக்கிறோம். 0 இருக்கிற நாம இந்த 1 கூட சேர்றோம். இந்த 1 கூட இடது பக்கத்துல நாம சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மதிப்பு உயராது. ஆனா இந்த 1ஓட நாம வலது பக்கத்துல சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மதிப்பு 10ஆக மாறிவிடும். ஆக நாம எப்படி சேர வேண்டும், வலது பக்கத்தில் சேர்ந்தால் நம்முடைய மதிப்பு உயர்கின்றது. இப்ப நம்ம 1ஓட சேராம 4ஓட சேர்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இடது பக்கத்துல சேர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய மதிப்பு 4 தான். ஆனா இந்த 4ஓட நாம வலது பக்கத்துல சேர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய மதிப்பு 40 ஆகி விடுகின்றது. அப்ப நாம யார் கூட சேர்றோம், 1ஓட சேர்றோமா 4ஓட சேர்றோமா? 1உடன் வலது பக்கத்தில் சேர்ந்தால் நம்முடைய மதிப்பு 10, 4உடன் வலது பக்கத்தில் சேர்ந்தால் நம்முடைய மதிப்பு 40. ஆக நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம யார் கூட சேர்றோம், எப்படி சேர்கிறோம் என்பதை மனதில் வைத்து நீங்கள் உங்களுடைய நட்பை தொடருங்கள். நன்றி, வணக்கம்.